வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம குலதெய்வம் நீங்கள் கூப்பிட்டோன்னா வீட்டுக்கு வர நான் இன்னைக்கு உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். உண்மையான பக்தியோடு குலதெய்வத்தின் பேரை உச்சரித்து குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்தாலே நிச்சயமாக நம் கூப்பிடும் குரலுக்கு கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் என்பது ஒரு துறை அளவுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் தினமும் நாம் குலதெய்வத்தை மனதார வேண்டி அழைப்பதில்லை. சில பேருக்கு காலை இறை வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும். சில பேருக்கு குலதெய்வத்தை நினைவு கூறுவதற்கும் மறந்திருப்பார்கள். தீராத கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது தான் குலதெய்வத்தின் நினைவே அவங்களுக்கு வரும். அப்போது வேண்டி இறை வழிபாடு செய்வாங்க. ஆனால் அப்படி இல்லை. சந்தோஷம் வரும்போது நம் குலதெய்வத்தை நினைவுபடுத்தி மனதாக நன்றி சொல்வது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுடனும் உங்கள் வீட்டிலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிற பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால கண்டிப்பாக உங்களால் உங்களோட குலதெய்வம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த பரிகாரம் காலை 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே செய்யணும். முடியாதவர்கள் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யலாம். இரவு கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு சுத்தபத்தமாக தலைஸ்தானம்லாம் செய்து விட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லாமே நீட்டாக இருக்கணும். குலதெய்வத்தின் திருவுருவ படத்தை முன்பு தான் இது செய்யணும். நீங்கள் ஒரு மனைப்பலகையின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 3 முறை மனதார உச்சரித்துவிட்டு அதன் பின்பு ஓம் பராசக்தி தேவியே ஆக்கர்ஷய ஆக்கர்ஷய ஸ்வாகா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தில் பராசக்தி என்னும் பெயருக்கு பதிலாக அந்த இடத்தில் உங்களுடைய வீட்டு குலதெய்வம் எதுவோ அந்த பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த மந்திரத்தை 11 முறையில் இருந்து உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். கணக்கு எதுவும் கிடையாது. ஒற்றைப்படையில் உச்சரித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்கள் வீட்டு குலதெய்வத்திற்கு மல்லி புஷ்பத்தால் அலங்காரம் செய்வதும் மேலும் சிறப்பானதுன்னு கூட சொல்லலாம். 3 நாட்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்ய வேண்டும். 3 நாட்கள் ஒரே எலுமிச்சம் பழத்தை தான் உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த எலுமிச்ச பழத்தில் உங்களோட குலதெய்வத்தை ஆக்கர்ஷணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் பூஜை முடிந்தவுடன் ஒரு சிறிய தட்டின் மேல் அந்த எலுமிச்ச பழத்தை வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இறுதியாக 3வது நாள் பூஜையை முடித்த பின்பு அந்த எலுமிச்ச பழத்தை அறுத்து சாறு எடுத்து இந்த பூஜை செய்யும் குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி அந்த சாற்றை குடித்து விட வேண்டும். இந்த பூஜையை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுடன் இருந்து உங்களையும் காக்கும். உங்கள் வீட்டில் குடி உங்களை குலத்தையும் காக்கும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. குலதெய்வத்தை வர வைப்பதற்கு இதுதான் ஒரு நல்ல வழி, ஒரு சுலபமான வழியும் கூட. கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வாசம் செய்ய இந்த பரிகாரத்தை நீங்கள் எல்லாரும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.